Beware. Although you try, pause or reset your life. Karma can play with it anytime. நான் சங்கர் சர்மா, ஐபி ஆஃபீஸர். ஒரு குற்றத்துக்கு பின்னாடி அந்த நபரோ நேரமோ சூழல் மட்டும் காரணம் கிடையாது. அப்படி நான் பார்த்த பல கேஸில் வித்தியாசமானது ஜாஸ்பர். Hello. I'm Harish. Is this your house? I'm your new tenant. This is your house? ஐயோ புரிஞ்சு சிரிக்கிறானா புரியாமல் சிரிக்கிறானா புரியலையே. This house. அண்ணா இது உங்க வீடா? ஐயோ இல்ல. நமக்கு தேவையில்லாத பிரச்சனை. இதே அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா நீங்க விசாரிக்க வேண்டாமா? சாரிடி, சிரிச்சிட்டு இருந்தான், அதான் சரி புரிஞ்சு சிரிச்சிட்டு இருக்கான்னு நினச்சேன். லூஸ். சரி விடு, நான் அந்த ஆளுக்கு கால் பண்ணி பார்க்குறேன். பண்ணுங்க. பப்புவா இரு மம்மி. ஹலோ அண்ணே, நாங்கள் இங்கே வந்துட்டோம். இங்கே யாரையுமே காணோம். கீ எங்கண்ணா இருக்கு? ஏன் நல்லா பாருங்க சார், அவர் அங்கே எங்கன்னா தான் இருப்பார். ஏன் உங்கள் வீட்டு பக்கத்தில் தான் ஹவுஸ் ஓனர் வீடு. சரி ஓகே, நான் பார்த்துட்டு கூப்பிட்றேன். சாவி அங்கே இருக்கான், நீ வெயிட் பண்ணு. 1 ரோஸ் 2 ரோஸ் 3 ரோஸ் 4 ரோஸ் 5 ரோஸ். கேஸ் முடிற வரைக்கும் இந்த ஏரியா விட்டு போக கூடாது. எப்ப ஸ்டேஷன் சரி போயிட்டு கூடாது. சரி இன்னும் கேஸ் முடியல. பக்கத்தில் இருக்கிற வீட்லையும் விசாரியா. ஐயா வந்தாருன்னா ஏதாவது நோண்டி கேட்பாரு. ஐயா வரத்துக்குள்ள நம்ம எல்லாத்தையும் முடிச்சு வைக்கணும். புரியுதா? சரிங்க சார். ஹலோ யோ, என்னையா இது? உள்ள வெறும் சரக்கு பாட்டில் மட்டும்தான் இருக்கு. அந்த ஆள் அங்கே காணோம். அதுவும் இல்லாமல் இங்கே ஏதோ பிரச்சனை நடந்துருக்கு. சொல்லிட்டியே வெளியே ஃபுல்லாக போலீஸாரு. போலீஸா? என்ன சார் சொல்கிறீங்க? கண்டிப்பாக அவர் அங்கே தான் இருப்பார். நான் வேணா ஒரு நம்பர் அனுப்பி வைக்கேன். சரி அனுப்பு. ஹலோ சார், நான் ஹரிஷ் பேசுகிறேன். நாங்கள் இங்கே வந்துட்டோம். இங்கே யாருமே காணோம். தான் கீ கிடச்சிருந்தா. அங்கே தான் இருக்கு, தேடி எடுத்துக்கோ. ஃபஸ்ட்டு காசு டெபாசிட் அனுப்பு. சார் அட்வான்ஸ் பண்ணி இப்போ உடனே வந்துடும் சார். அண்ட் சாவி கிடச்சானு கூப்பிட்றேன் சார். சரி. தேங்க்யூ சார். சாவி அங்கே எங்கேயோ வச்சிருக்காராம், நான் போய் தேட்டு வரேன். சரி ஓகே. நீ உள்ள உட்காரு. கெவின், அம்மாட்ட போ. எடுக்கல. நீங்கள் அழைக்கும் நபர் பதில் அளிக்கவில்லை. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும்.
என்னாச்சு? Please call back. எடுக்கவே மாட்டேங்கிறாரு. கெவின் செல்லம். இங்க உட்காருங்க. அப்புறம் தூக்கம் வருதா உனக்கு? எங்க இவர்தான் அந்த ஹவுஸ் ஓனரா? ஏய் யாரா நீ? நான் தான் ஹரிஷ். ஏங்க எவ்வளோ நேரமாங்க வெயிட் பண்ணுறோம்? நீங்கள் கேட்ட காசை நான் அப்போவே அனுப்பிட்டேன். சாவி எங்கெங்கேயோ இருக்குன்னு நீங்கள் தேடி கிடைக்கவும் இல்லை. நீங்கள் ஃபோனும் எடுக்க மாட்டீங்க. ஏங்க என் கூட என் ஒய்ஃபும் குழந்தை இருக்காங்க. வந்ததுலேருந்து நாங்கள் வெளில தாங்க வெயிட் பண்ணுறோம். ஏங்க உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா? நான் தான் சாவி இங்கே வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல, தேடி எடுத்துருக்க வேண்டியது தானே. சாவி எங்கெங்க இருக்கு? ஆ, எல்லா இடத்துலையும் தேடியாச்சு. எங்கெங்க இருக்கு சாவி? காட்டுங்க, நீங்களே காட்டுங்க. எங்கேயுமே இல்லையே. மம்மி அவர் கையில என்ன ஒரு பாட்டில் இருக்கு. இந்தா இந்தா உன்னோட சாவி குடி வச்சுக்கப்பா. இத போய் காலையிலிருந்து தேடி இருக்கானுங்க. என்னங்க இது? கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே. முத்தான கண்ணாலே முத்தங்கள் கேட்காதே, உள்ளூர பார்க்காதே கள்ளூருதே. வீடெங்கும் நீ பூக்கும் வாசமே மூச்சாகும், தீராத தேனாக தித்தித்தாயே. தாராயோ காதலின் ஞாபகமே, நானும் நீயும் புள்ள, நம் போல யாரும் இல்ல. மோகம் தீர்த்திடைய மார்புக்குள்ள, கண்ணுக்குள்ள உள்ளுக்குள்ள கண்மணி நீதான் புள்ள, ஒன்னால வெல்வ மெல்ல. என்னிலே நீயும் உயிர்த்திடும் போது மரணம் வாராதே, உன் காதலில் நீயும் மறைந்திடும் கோலம் காற்றினில் அழியாதே. தாலாட்டியே நான் தாயுமானே. காற்றாய் வாழ்வோம், கவலை வெல்வோம், பாதை செய்வோம், மாயை நெய்வோம். நாளை இல்லை, வானே எல்லை, ஏ மகனே வாழா முத்தம் தாழா. தையா ரக்கத்தையா, தையா தையா, தையா ரக்கத்தையா, தையா தையா. உள்ளே வரலாமா சார்? யா, ப்ளீஸ் கம். ஓகே, ப்ளீஸ் ஹேவ் அ சீட். தேங்க்யூ சார். ஹலோ சார். சார். ஹாய். வெல்கம் டு அவர் டவுன் சார். தேங்க்யூ. இங்கே எங்களை எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு முன்னால் இருந்த மேனேஜர் எங்களுக்கு ரொம்ப வேண்டியவர். ஓகே. எங்களோட விசுவாசி. வின்சென்ட் டீம்னா அவர் என்ன வேணாலும் பண்ணுவார். அதே தான் உங்ககிட்ட நாங்கள் எதிர்பார்க்குறோம். அவருக்கு நாங்களும் அப்படி தான், என்ன கேட்டாலும் செய்வோம். ஐ மீன் கார், வீடு. ஆமாம். தீஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள். சி, எனக்கு ஒன்றும் தேவையில்லை.
என்ன என்னால் பார்த்துக்க முடியும்? நீங்கள் சொல்லுங்கள், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? நீங்களே கேட்ட பிறகு சொல்லாமல் இருப்போமா? எல்லாமே ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட் தான் சார். இதுக்கு முன்னால் இருந்த மேனேஜர் எங்களுக்கு பண்ண ஹெல்ப் தான். ஒரு 100 கோடி கருப்பு பணத்தை கன்வர்ஷன் பண்ணணும். நாங்கள் சொல்கிற அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் போதும். அதுக்காக உங்களுக்கு என்ன பர்சன்டேஜ் கேட்டாலும் பண்ணிடுவோம். இவ்வளோ நேரம் ஒழுங்காக பேசிகிட்டு இருந்தீங்க. அந்த மரியாதைக்காக சொல்கிறேன், தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பிடுங்க. அண்ட் ஒன் மோர், இதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். அண்ட் நியாயமான விஷயமா இருந்திருந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி தப்பான காரியங்களுக்கு என்னோடய ஹெல்ப் எதிர்பார்க்காதீங்க. நான் பண்ணதும் இல்லை, பண்ணவும் மாட்டேன். ஸோ தயவு செஞ்சு ப்ளீஸ். ஒன்றும் அவசரம் இல்லை சார், நீங்கள் டைம் எடுத்துக்கங்க. இங்கே இருக்கிறவங்க, உங்கள் கூட வேலை செய்கிறவங்க எல்லார்கிட்டையும் விசாரிக்கலாம் வின்சென்ட் டீம்னா யாருன்னு. நீங்கள் யாராக வேணாலும் இருங்க. நான் யார்கிட்டயும் உங்களை பற்றி விசாரிக்க வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது. அண்ட் இதெல்லாம் ரொம்ப தப்பு. உங்களுக்கு எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் போகலாம் சார். அது ப்ளீஸ் வாடா. இன்னொரு வாட்டி இந்த வீட்டுக்குள்ள வந்த கழுத்தை அறுத்து தூக்கி போட்டுருவேன். எனக்கு வேண்டிய என்னது? விடுங்க சார், விடுங்க சார். இவனை குழந்தைகிட்ட இப்படியா விளையாடுவீங்க? நீ எப்படா இங்க வந்த? மம்மி நான் பால் எடுக்க வந்தேன். என்கிட்ட சொல்லாம இங்க வந்த? வாடா. சாரி மம்மி. Stadium in Doha, and a huge prize at stake for host nation Qatar and Algeria, a place in this Saturday's final of the FIFA. ஹலோ ஹரிஷ், கால் ஃப்ரம் வின்சென்ட் குரூப். காலையில் மீட் பண்ணமே. நாங்கள் சொன்னதை பற்றி யோசிச்சு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்ல முடிவாக எடுங்க. ஒரு நிமிஷம். ஏங்க உங்களுக்கு அறிவே இல்லையா? ஏங்க அன் டைமில் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிருக்கீங்க? ஹேய், ரிலாக்ஸ், ஜஸ்ட் லிசன். நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, இந்த மாதிரி தப்பான விஷயங்களுக்கு என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஏங்க நீங்கள் யாரை வேணாலும் இருங்க, வின்சென்ட் டீமோ ஏதோ, என்னால் முடியாது. 5 கோடி ரூபாய் வரைக்கும் உனக்கு கமிஷனாக தரோம். ஏங்க நீங்கள் 100 கோடி தந்தாலும் என்னால் முடியாதுங்க. அதை விட பெஸ்ட் டீலர் பாருங்க, கேளுங்க. இதுக்கு மேலே வற்புறுத்தினீங்கன்னா நான் போலீஸ் கிட்ட தான் போகிறேன். நான் சொல்றது கேளுங்க. இனிமேல் இந்த விஷயமா எனக்கு கால் பண்ணாதீங்க. ஹலோ ஹரிஷ், ஹரிஷ். ஆனால் ஜாஸ்பருக்கு அப்போ தெரியாது இது சாதாரண மிரட்டல் கால் இல்லை, அடுத்த அத்தியாயத்தோட ஆரம்பம்னு. அவன் ஒத்துக்க மாட்டேன்றான். கூல். என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை. கட்டி போடுங்க, கட்டி போடுங்க. போ சீக்கிரம் எல்லாரையும் கட்டி போடுங்க. என்ன பண்றீங்க? இங்க பாருடா, சும்மா இருக்கிறது தான் உனக்கு நல்லது. எதுக்கு கையில கட்டுறீங்க? என்ன பண்ணிருக்கீங்க? ஏன் ஸ்டாஃப்ல கட்டி போட்டுட்டு இருக்கீங்க? ஒரு தடவை சொன்னா புரியாம இருக்கலாம். சாமர்ரா, வேணாம்டா. இரு போடு. புறா புறா. ஏய் ஏய், அடடா கைய. சும்மா இருடா. என்ன, நாங்க சொல்றபடி கேட்டு நடந்தா எல்லாத்துக்கும் நல்லது. சும்மா அடம் முடிக்காத. காமிடா, போன் எடுத்து காமி. அண்ணா சொல்லுங்கண்ணே. ஏய், அவங்கள காமிடா. பாரு, பாத்துக்கோ. ஏய் வினய், டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? என் பொண்ணாடி முன்னாடி கட்டி வச்சிருக்கீங்க. டேய் சொல்லுடா. வினய், நாங்க சொல்றத ஒழுங்கா கேளு. டேய் பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். சொல்லிட்டேன் நான். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். நாங்க சொல்றத மட்டும் செஞ்சா போதும். நீ பணம் மாத்த வேண்டிய அக்கௌண்ட் டீடைல்ஸை உன் மெயிலுக்கு அனுப்பியிருக்கோம். பணத்தை பட்டுன்னு மாத்தணும். நாங்க சொல்ற வேலையை செய்யறதை தவிர உனக்கு வேற வழியே இல்ல. சீக்கிரம் பண்ண ஆரம்பி. டேய் எல்லாரும் போய் கார்ல உட்காருங்க.
இதெல்லாம் பண்ண என் பொண்டாட்டி போல விட்டுருவீங்களா? அதெல்லாம் பார்த்துக்கலாம். முதல்ல ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற வழியை பாரு, பாக்கியை அப்புறம் பார்த்துக்கலாம். அவங்க சொல்றது கேட்கறது தவிர எனக்கு வேற வழி தரலம்மா. என்னை மன்னிச்சிரு. அவன் தான்டா. நீ தானே அடிச்ச? எனக்கு தெரியாதுங்க, எதுவுமே தெரியாது. அவன் தானே அடிச்சிருக்கான். அவன் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டான். மேடம், நான் சொல்ல போகிறத கொஞ்சம் பதட்டப்படாமல் கேளுங்க. உங்கள் ஹஸ்பண்ட் வேலை பார்க்குற பேங்க்கில் மணி லாண்டரிங் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் உங்கள் ஹஸ்பண்ட் அதுக்கு ஒத்துக்கலை. அவர் போலீஸுக்கு தகவல் கொடுத்த காரணத்துக்காக அவங்க அவரை கடத்திட்டு போயிட்டாங்க. நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க மேடம். கூடிய சீக்கிரம் அவரை கண்டுபிடிச்சிடலாம். என் ஹஸ்பண்டை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. அதை ஏன் என்கிட்ட சொல்கிற? ஏய், ஏதோ சொன்ன, சொல்லு. உட்காருங்கப்பா. என் ஹஸ்பண்டை கடத்திட்டாங்க. யார்கிட்டயாவது சொல்லி அழணும்னு தோணுச்சு. சொல்லி அழக்கூட எங்க 2 பேருக்குமே யாருமே இல்லை. நாங்க 2 பேருமே ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்தோம். எங்க 2 பேருக்குமே அந்த இடத்துக்கு எப்படி வந்தோன்னே தெரியாது. அவ்வளோ சின்ன வயசுல அங்க வந்துட்டோம். அது எங்க உலகம். அதுல நாங்க மட்டும்தான். காதலுங்கிற உன்னதமான துணியால எங்களுக்கு இருந்த அனாதங்கிற அழுக்க தொடச்சோம். அவன் முகத்தை பார்க்கும்போது எனக்குள்ள எப்பவுமே ஒரு புது சந்தோஷம், நம்பிக்கையும் வரும். நீ என்ன மறந்துடுவியா? எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். இது நம்ம மேலே சத்தியம். அவன் மனசுல காதலிச்ச பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டோமேன்னு சந்தோஷமும்,
ஹரிஷ் முகத்துல ஒரு குழந்தை போல கலங்கம் இல்லாத சிரிப்பும் இருந்துட்டே இருந்தது. அவன் கண்ணுக்குள்ள என்னை வச்சு பார்த்துக்கணுங்கிற எண்ணத்தோட அவன் வாழ்க்கையை தொடங்கினான். சும்மா ஒரு நார்மல் கிளர்க்காக ஜாயின் பண்ணி இப்போ பேங்க் மேனேஜர் லெவலுக்கு இருக்கான்னா அதுக்கு காரணம் ஹரிஷோட ஹார்ட் ஒர்க் மட்டும்தான். இன்னைக்கு வரைக்கும் ₹1 கூட அவன் குறுக்கு வழியில் சம்பாதிச்சதில்லை. எங்களுக்கு கிடைச்ச ரிவார்ட் கெவின். அவனுக்காக மட்டும்தான் வாழ்கிறோம். ஹரிஷை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுலேருந்து நான் அனாதையாக ஃபீல் பண்ணதே இல்லைப்பா. நிறைய பேர் ரோட்டில் அனாதையாக விட்டு போயிடுறாங்க குழந்தைங்கள. ஆனால் தன் பையனை பெஸ்ட்டாக வளர்க்கணும்னு ஒரு உதாரணமாக இருந்தான். நாங்கள் மனசறிஞ்சு யாருக்குமே கெடுதல் நினச்சதே இல்லை. ஹரிஷ் கூட வேலை செய்கிறவங்கள கூட சொந்தக்காரங்க மாதிரி தேடி போய் உதவி செய்வான். எங்களுக்கு ஏன் இப்படி தப்பு நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலப்பா. நீ பயப்படாத, அவன் வந்துடுவான். நாம முடிவு பண்ண மாதிரி தான் எல்லாமே நடக்கும்னு நம்ப முடியாது. அது அப்போ ஜாஸ்பருக்கு தெரியல. சொன்னீங்க நாளைக்கு அவன் வந்துருவாங்க. ஹரிஷ் எப்படி பண்ணிட்டாங்க பாத்தீங்களா? என் புருஷனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நானும் என் பிள்ளையும் உயிரோட இருக்க மாட்டோம். நான் அவனை கூட்டு வரேன். அப்பாவை கூட்டிட்டு வர நானும் வரேன். வேண்டாம் வேண்டான்னு மட்டும் சொல்லாதீங்க. நீங்க இல்லாத டைம்ல என்ன வேணாலும் நடக்கலாம். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு புரியல. என் பிள்ளையாவது காப்பாத்துங்க. அவ உங்க கூட இருந்தா பத்திரமா இருப்பான்னு நம்பிக்கை இருக்கு. ஏற்கனவே நான் ஜாஸ்பரோட கிரிமினல் ரெக்கார்ட்ஸை படிச்சிருக்கேன். ஜாஸ்பர் அடிச்சவன் இறந்த அன்னைக்கு நான் அவனை தேடி போனேன்.
சார் சம்பவம் அங்கே தான் நடந்துச்சு. அப்துல் மரக்கயிறங்க தோ அங்கே இருக்காரு. अरे भाई ये कौन है மிஸ்டர் ஜே? எவ்வளோ நாளாச்சுரா அவனை பார்த்து. இங்கே வரேன்னு ஒரு ஃபோன் கூட பண்ணால. யார் இந்த பையன்? சொல்கிறேன். ஹலோ, நான் ஒன்றும் பையன் இல்லை. ஐ ஆம் கெவின். அங்கிள், நாங்க போய் விளையாடட்டுமா? கேர்ஃபுல். ஐ ஜாலி. யாருடா பையன்? மரக்கயிறு, எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு 5 கோடி ரூபா வேணும். அதுக்கு என்ன? எப்படி வேணும்? கேஷாவா? ம், நான் 5 கோடி தரேன். ஆனால் ஒரு விஷயம் கேட்கட்டுமா? நான் கேட்குறேன்னு தப்பு நினச்சிக்காத. நீ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? என் ஹஸ்பண்டை கிட்னாப் பண்ணி அதெல்லாம் எனக்கு தெரியும். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். நான் உங்கள் வீட்டுக்காரரை கேட்கல. இந்த வீட்டுக்காரர் இருக்கான் இல்லையா, ஒரு மொட்டை இருப்பானே, அவன் எங்க? எனக்கு தெரியாது சார். அவன் ஒரு கொலை பண்ணியிருக்கான், அது தெரியுமா? அப்படியே கிளம்பு, சா வச்சு போட்டுருவேன். ஏய், சத்தம் இல்லாம போயிடு. இதுனா ஊங்காரா? கிளம்பு கிளம்பு. சொல்லுங்கிறா, சிச்சுனுங்கிறா, கிளம்புடா. ஏய், இந்த கார் எந்த இல்லடா. கார் திருட வந்த 2 பேரை கொடூரமாக அடிச்சிட்டான். ட்ரீட்மெண்ட்டில் இருந்த 2 பேரில் ஒருத்தன் செத்துட்டான். அது மட்டும் இல்லை, உங்கள் ஹஸ்பண்ட் கிட்னாப் ஆனதில் கூட எங்களுக்கு அவன் மேலே சந்தேகம் இருக்கு. லெட் மீ ஷோ சம்திங். இவனை உங்களுக்கு தெரியுமா? ஹவுஸ் புரோக்கர். யா, கரெக்ட். இவன் தானே உங்களை இந்த வீட்டில் வச்சது? ஆமா. அவன் மொட்டையோட ஆளு. அது மட்டும் இல்லை, அந்த மொட்டை இன்டர்போல் தேடிட்டு இருக்கிற ஒரு கிரிமினல். சிங்கப்பூரில் 3 வருஷம் ஜெயிலில் இருந்தான். இந்த பேங்கை ராபரி பண்ணுறதுக்காக உங்களை இங்கே டெனண்ட்டாக வச்சிருக்கலாம். உங்கள் ஹஸ்பண்டை வச்சு இந்த பேங்கை கொள்ளையடிக்க கூட பிளான் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான்ல? அந்த பொண்ணு ஏதோ குழப்பத்தில் இருக்கான்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சது. இவ்வளவு நாள் விட்டுருந்த, திரும்ப ஆரம்பிக்க என்ன கட்டாயம்? என்ன ஆச்சு? என்ன நடந்தது ஜாஸ்பர்? என் பையன் விரலை வெட்டி அனுப்பிட்டானுங்க. இப்போ கூட நான் இறங்கலன்னா எப்படி? பையனா? இத்தனை வருஷம் உன் கூட இல்லையே, இப்போ எப்படி வந்தான்? நீ என்ன சொல்றடா? உனக்கு தெரியும்ல. டேய், என்னடா ஆச்சு? என்னடா பிரச்சனை? என் பையன் செத்துட்டான்னு உங்ககிட்ட எல்லாம் போய் சொல்லிட்டேன். அந்த பிரச்சனைக்கு அப்புறம் அவனை ஒரு ஆஃபனேஜில் விட்டுருந்தேன். என் நிழல் கூட அவன் மேலே படலை. அவன் தானாகவே படித்து கஷ்டப்பட்டு பெரிய ஆள் ஆயிட்டான். நான் தான் என் கண்ணுக்கு எதிர்க்க இருக்கட்டுமேனு மினிஸ்டர் யூசுப் கான்ட்ட சொல்லி அவனை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது.
நான் செஞ்சது ரொம்ப தப்பாயிடுச்சு. அவன் அங்கேயே இருந்திருக்கலாம். யார் இதெல்லாம் பண்ணுறது? வின்சென்ட் டீம். हाँ भाई, सलाम अलैकुम। वालेकुम सलाम। मैं मरकायर बोल रहा हूँ। अच्छा, अब कैसे हो? हाँ, मैं तो ठीक हूँ। फरमाइए। முந்தா நேத்து பேங்க்ல ஒரு குரூப் மணி லாண்டரிங் பண்ணியிருக்காங்க. போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு. ஆனா அந்த குரூப் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு வேண்டிய ஒருத்தரை அங்கிருந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க. ऐसा क्या? பேங்க் ராபரி பண்ணவங்கள பத்தி டீடைல்ஸ் கிடைக்குமா? वो मिल जाएगा। அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். हाँ, बोलिए। அவங்க சொன்னது வின்சென்ட் டீம். அவங்க யாரு, அவங்க பேக்ரவுண்ட் என்ன, அவங்க என்ன பண்ணியிருக்கானுங்க, எல்லா டீட்டெயில்ஸையும் எனக்கு சீக்கிரமாக சென்ட் பண்ணுங்க. हाँ, ठीक है, भेज देता हूँ। अब फोन रखता हूँ। सलाम। சலாம். எங்க அப்பா கிடைச்சிருவாரா? கண்டிப்பாக கிடைப்பாரு. ஏன்னா அவரை தேடி போகிறவர் அப்படி. நான் சொல்கிறது உன் தாத்தாவை பற்றி. சாதாரணமானவனோ கொலைகாரனோ ஏன் போலீஸ்காரனா கூட அவன் எப்படி சண்டை போடுறான்னு எல்லாரும் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. சாதாரண மனுஷன் நினைச்சு பார்க்க கூட முடியாத அளவுக்கு அவனால சண்டை போட முடியும். சும்மா சொல்லாதீங்க. மொட்டை தாத்தா என்ன சூப்பர் ஹீரோவா? அதெல்லாம் சினிமால தானே நடக்கும். சும்மா போய் சொல்லாதீங்க தாத்தா. தாத்தா உனக்கு ஒரு பெரிய கதை சொல்லவா? கதையா? हेलो भाई। हाँ, सलाम अलैकुम। वालेकुम सलाम। बोलो। ये जो बैंक रॉबरी किया ना और ब्लैक का व्हाइट कन्वर्शन किया ना, वो सब डिटेल्स आपको भेज दिया। आप चेक कर लेना। और एक बात, ये विंसेंट या विंसेंट टीम ऐसा कोई भी नहीं है। फिर भी दरियाफ्त करने के लिए बोला हूँ मैं। डिटेल्स मिलते ही आपको फोन करूंगा मैं। ये तो नया टीम लगता है, हमारे लोग तो ढूंढ रहे हैं। पता चलते ही बताता हूँ मैं। हाँ ठीक है। अच्छा भाई, सलाम। सलाम। என்ன விஷயம்? வின்சென்ட்னு ஒரு ஆளோ டீமோ இல்லைன்னு சொல்றாங்க. இன்னைக்கு ராத்திரி உங்க எல்லாரையும் நான் பரிசுத்தமாக்க போறேன். சாத்தானோட உண்மையான மகன்கள் மட்டும் ரட்சிக்கப்பட போறீங்க. எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் கோபம், வன்மம்னு
சாத்தானோட குணம் ஒரு புள்ளி அளவாவது இருக்கும். ஆனா அவங்களால முழுமையா சாத்தான உணர முடியாது. சாத்தானோட ரத்தம் உங்களை அவனோட இடத்துக்கு கொண்டு போகும். To the ultimate darkness. சாத்தானோட ரத்தத்தை நீங்க குடிக்க தயாரா? Yes. Is it true? Yes. உங்க எல்லார் கையிலையும் ஒரு கிளாஸும் அதுல ஒயினும் இருக்கு. அதுல சைனைட் கலந்திருக்கு. உங்கள யாருக்கெல்லாம் விசுவாசம் இல்லையோ அதை குடிக்க வேண்டாம். நம்பிக்கையோட குடிக்கிறவங்க ரட்சிக்கப்படுவீங்க. அது உங்களை சாத்தானோட இடத்துக்கு கொண்டு போகும். Rest in darkness. நம்ம ஆளுங்க இன்னும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஊருக்குள்ளாரையும் நம்ம லோக்கல் ஆளுங்க இறங்கி தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கண்டுபிடிச்சிட்டா நமக்கு உடனே இன்ஃபர்மேஷன் வந்துடும். நாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். எதை? என் பையன் சாவறதையா? கோவப்படாத ஜாஸ்பர், தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு. ஜாஸ்பரை நான் முதல்ல தேடி போனது அப்துல் மரக்காயர்கிட்ட. ஓல்டு கிரிமினல், சொசைட்டியில் முக்கியமான ஆள். அவனோட தொழில் மரம் கடத்துறது. என்ன வாப்பா, எப்படி இருக்கீங்க? என்ன சொல்றாரு உங்க நண்பன்? பார்த்துட்டு போனாராமே, எங்க போயிருக்காரு? இப்படி நீங்க அமைதியா இருக்கிறதுனால ஒண்ணுமே நடக்க போறதில்ல. அது மட்டும் இல்ல, அவனுக்கு உதவி பண்ணதுனால உங்களையும் சேர்த்து உள்ள போட போறேன். டேய் என்னடா? போலீஸே அடிக்க வரீங்க? கறி தின்ன பழகி இருப்பீங்க, களி தின்ன ரெடியா இருங்க. ரொம்ப ஆசைப்பட்டு என் நண்பனை பற்றி கேட்குறியா? அது எனக்கு தெரியும், ஆனால் சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லை, உன்னால் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் வேர்க்கலையை போட்டுட்டு நீ கிளம்பு. ஓ, வாரண்டோட வரமாப்பா, ரெடியா இருக்கு. அடே மகனே, வா வா, என்ன வாப்பான்னு வேற கூப்பிட்டுட்ட. வாப்பா, உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் கேளு. ஒரு ஊரே பயப்படுற மாதிரி ஒரு கொடூரமான மிருகம் காட்டில் இருந்துச்சான். அதே காட்டில் ஒரு 9 வயசு பையனை கொண்டு போய் விட்டாங்களாம். ஒரு நாள் அந்த பையனும் மிருகமும் நேருக்கு நேர் பார்க்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. அந்த மிருகம் அந்த பையனோட உடம்பு முழுக்க கடிச்சுது. அதுக்கு அந்த பையன் என்ன பண்ண தெரியுமா உனக்கு? அந்த மிருகத்தை கொன்று அதையே சாப்பிட்டு அந்த காட்டிலேயே உயிர் வாழ்ந்தான். நீ தேடி போகிறது அந்த மிருகத்தை இல்லை, அந்த பையனை. மீறி வாழ்ந்தா வாப்பாவை வந்து பாரு. இப்போ கிளம்பு. சரி வாப்பா, பயந்துட்டேன். The man of cleanliness.
யோசிச்ச ஒரு நிமிஷம் யூ ஆர் வேஸ்டட். சரி சார், ஒரு 4-2. ஓகே சார். பன்னீர் இருக்கா? இருக்குது சார். பன்னீர் ஒன்று போட்டு. சரிங்க சார். சப்பாத்தி ஒரு 5 மினிட்ஸ் ஆகும், பரவாயில்லைங்களா? ஓகே. தேங்க்யூ சார். சரி, வேறு ஏதாவது? என்ன சாரதி இந்த பக்கம்? உன்னை பார்த்துட்டு போலாம் தாண்டி வந்தேன். சும்மா சொல்லாத. நீ அந்த அனிதா பின்னாடி தானே சுத்திட்டு இருந்த? மேடம், அதெல்லாம் அப்படி. ஏன் அவ ஊர்ல இல்லையா? இங்க வந்து கவி, நீ சாப்பிட்டு இது வந்து எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடு. சரி தாத்தா. பாப்பா, மாஸ்டர் 2 சிக்கன் ரைஸ் ஒரு சில்லி சிக்கன். நம்ம பார்க்குக்கு கூட்டி போ. சரியா? ஓய், அங்கே போகலாமா? போலாமே. போ. சாப்பிடணும், மிச்சம் வைக்க கூடாது. பாத்தியா அந்த தம்பி பாரு எப்படி சாப்பிட்றான். நீ அதே போல சாப்பிடணும். அட, என்னையா பேக்கப் பண்றதுக்கு முன்னாடி பேமெண்ட் கொடுக்குற? நேற்று ஒரு பேங்க்ல 100 கோடி ரூபாய் கருப்பு பணத்தை மாற்ற ட்ரை பண்ணாங்க. அது சம்பந்தமான பேச்சு எதுவும் அடிபட்டுச்சு அந்த பக்கம்? 100 கோடி திருடுறவன் ஏன் என்கிட்ட வரான்? அந்த மாதிரிலாம் எனக்கு எவனையும் தெரியாது. ஆனால் நேற்று இது வழியாக ஒரு கார் போச்சு, ஒரு கிரே கலர் இன்னோவா. அந்த கார் பின்னாடி யாரையோ கட்டி போட்டிருந்தாங்க. நான் அவனுங்க கிட்ட இதை பற்றி கேட்டேன். அதெல்லாம் நீ ஏன் கேட்குறேன்னு சொல்லி அவனுங்க வேலையை முடிச்சு என்னை இறக்கி விட்டுட்டு போயிட்டானுங்க. உண்மையை தாயா சொல்கிறேன். வினி, எனக்கு இந்த ஜென்மங்கள் மேலெல்லாம் நம்பிக்கை கிடையாது. ஆனால் எத்தனை ஜென்மமாக நம்ம இப்படி சேர்ந்துருக்கோம்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. உண்மையாவா? எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை விட்டு கண்டிப்பாக பிரிய மாட்டேன். இது நம்ம மேலே சத்தியம். எனக்கு கிரிமினல்ஸை பிடிக்கிறதோ இந்த கேஸோ ஒரு மேட்டரே கிடையாது. அந்த பாய் கான்ஃபிடென்ட்டா உன்னால் என்னை எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னான். தே ஆர் நாட் தீஸ் கைண்ட் ஆஃப் சீப் கிரிமினல்ஸ். இவனுங்களுக்கு கொலை ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஹைட் ஆயிருக்கானுங்கன்னா நம்ம நினைக்கிறத மாரி பெருசாக இருக்கலாம். அது என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா முதல்ல ஜாஸ்பர் யாருன்னு எனக்கு தெரியணும். அடுத்து நான் மீட் பண்ண போனது அவனோட பழைய கேங் மெம்பரான கோவிந்தன் குட்டி. இவனை மீறி ஹார்பர்ல எந்த ஸ்மக்லிங்கும் நடத்த முடியாது. ஜாஸ்பருங்க, உங்களுக்கெல்லாம் என்ன பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுதா? அந்த அப்துல் என்ன சிங்கம் புலி கதை சொல்லிட்டு இருக்கான். உங்களுக்கு வேணா அவன் ஹீரோவா இருக்கலாம், ஆனா எனக்கு இல்லை. அதெல்லாம் இருக்கட்டும், அவன் எங்க? நான் சொல்கிறத நீ நம்பினாலும் சரி, நம்பலைன்னாலும் சரி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவனை நீங்கள் ஒரு சாதாரண மனுஷனை பார்க்குறீங்கல்ல? உங்களுக்கெல்லாம் வேணா அவன் பெரிய ஆளாக இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அவன் கிரிமினல். எனக்கு அவன் சாதாரண கிழவன். என்ன ஒரு 2-3 பேரை கொண்டிருப்பானா? ஒரு சாதாரண மனுஷனால் செய்ய முடியாதது அவன் செஞ்சிருக்கான். நான் அதை என் கண் கூட பார்த்துருக்கேன். அப்போ அவன் முன்னாடி ஒருத்தன் துப்பாக்கியை நீட்ட எதிரில் இருக்கிற சுட்டு ஜாஸ்பர் கை விரல்ல குண்டு பதிச்சுது. அந்த துப்பாக்கியை அவங்கிட்ட வாங்கி சாவடி அடிச்சான். என்னது? முதல்ல ஜாஸ்பர் யாருன்னு எனக்கு தெரியணும். நான் உங்களுக்கு அதை சொல்றேன்.
இருவிழிகளால் தொட்டாயே அழைக்கிறாய் என்னை வளர்க்கிறாய் கனா உருவாய் கருவாய் ஒளியாய் எனதாய் நான் காணவான் வருவாயோ முழு நிலவாய் சிந்து முந்தன் மழலையாலே சிறுவன் நானாகிறே வாழும் காதலியடி புதுவானம் கண்டேனே நான் தான் சொன்னேன்ல சாருக்கு லவ் ஏதோ செட் ஆயிருக்கும் போல. இனி எல்லாம் தான். வேணாம் ஜாஸ்பர், உன் வேலைக்கும் இதுக்கும் செட் ஆகாது. வேணாம், நான் சொல்றத கேள்றா. டேய் ஜாஸ்பர் 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 என்னடா விழி போட்டும் ஒரு மழை காற்றாய் அணைத்தாயா உயிரோடு உயிர் சேர்ந்து ஊஞ்சல் ஆடுதா மனம் கேட்கும் ஏழிசை பாட்டாய் இணைந்தாயா உயிரோடு உயிர் சேர்ந்து ஊஞ்சல் ஆடுதா மன ரகசியம் நீ அதிசயம் பெரும் காதலா புது ரகசியம் நீ அதிசயம் இது நீளுமா என்னை விடு என்னை விடு கண்ணை மூடி 5 எண்ணு உன்னை நான் விட்டுறேன். சொல்றேன் என்னை விடு 1 2 3 4 5 சரி எனக்கு அம்மா வேணும் எனக்கு அம்மா வேணும் சீமா என்ன எனக்கு அம்மா வேணும் எனக்கு அம்மா வேணும் போறேன். எனக்கு அம்மா வேணும்
நீதான் என் கண்ணே கண்ணே என் கண்ணே நீதான் என் கண்ணே கண்டேன் என் கண்ணே நீதான் என் பொன்னே முகம் பார்த்தால் சுகம் சேர்க்கும் சுடர் தீபம் நீதானே கண்ணே என் கண்ணே நீதான் என் கண்ணே மனம் தீரா மலர் நீ மடி சேர்ந்து மணப்பாயா ஓசையில்லா உலகில் நான் என்னை மெல்ல இசைக்கிறாய் இணையில்லா இந்தன் பிள்ளை பேசா மொழியில்லை கண்ணே என் கண்ணே நீ என் கண்ணே காதினிலே தீந்தேனாய் பேசா நீயே வா 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 நீயும் வாப்பா ரத்தமும் அழுகு எங்களுக்கு புதுசு இல்லை ஆனால் அதை ஜாஸ்பரோட வாழ்க்கையில் பார்க்கும்போது தான் ஒரு நண்பனாக எனக்கு வேதனையாக இருக்கு. அந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் உங்கள் தாத்தா வாழ்க்கையில் எந்த சம்பவம் பண்ணுறதில்ல. எப்படி அவனை இவ்வளோ தூரம் வளர்த்தான், எப்படி அவனை திரும்ப கொண்டு வந்தான், எதுவுமே எங்களுக்கு தெரியாது. எங்கள் நண்பனாக இருந்து கூட எங்ககிட்ட எதுவுமே சொல்லலை. குடும்பமே இறந்து போயிட்டு தான் போய் சொன்னான். இப்போ மகன் விரலை வெட்டிட்டான்னு இங்கே வந்து நிற்கிறான். தாத்தா நீங்க என்ன பண்றீங்க? அது நிறைய பண்ணுறேன். அதோ அந்த மலை இருக்குல்ல, அங்கே தோட்டம் போட்டிருக்கேன். தோட்டமா? என்ன தோட்டம்? கஞ்சா. கஞ்சாவா? அப்படின்னா அது யாரோ வராங்க. அண்ணா வாங்கடா. இவன் சிக்கா. ஹலோ சார். இவன் டிரைவர். வணக்கம் சார். இது என் நண்பர் ஜாஸ்பர். ஜாஸ்பர், நீ இப்போ என்ன பண்ண போற? சமீபத்தில் பேங்க்கில் கொள்ளடிச்சவங்களும் பிளாக் மணி மாற்றினவங்களோட டீட்டெயில்ஸும் கேட்டிருந்தேன். ஏஎஸ்ஏஎஸ் இருந்து அப்துல் வாங்கி கொடுத்தான். யாரு? நம்ம அப்துல் மறைக்காரா? அவனுங்க எல்லாரையும் விசாரிக்கணும். அதுக்கென்ன, இமிடியேட்டாக பண்ணு. ஹலோ ஜாஸ்பர், உன்னை தேடி சங்கர் சர்மான்னு ஒரு ஐபி ஆஃபீஸர் வந்தான். ஓகே. எதுக்கும் நீ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ, சரியா? எதுனாலும் என்னை கூப்பிடு. ஓகே. என்ன என்ன பிரச்சனை? எவனோ போலீஸ்காரன் என்னை பற்றி விசாரிச்சானாமா. ஹலோ, நாங்கள் வின்சென்ட் டீம். நாங்கள் கேட்ட மாதிரி 5 கோடி ரூபா ரெடி பண்ணிட்டீங்களா? பணம் ரெடி பண்ணியாச்சு. எங்கே கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா என் அப்பா கொண்டு வந்து கொடுத்துருவாரு. அதுக்கு முன்னாடி நான் என் ஹஸ்பண்டோட பேசணும். ப்ளீஸ். ஒரு முதலாளி நான் கருப்பாடு கூட்டம் ஒன்று வளர்த்தாராம். அதில் சிகப்பாடு ஒன்று பூந்துருச்சான். பாஸ்டர், அவங்க 5 கோடி ரூபாய் ரெடி பண்ணிட்டாங்களாமா. எங்கே கொண்டு வரணும்னு கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசணுமா பாஸ்டர்? ஓ ஓகே பாஸ்டர். அதுக்கப்புறம் டேய், உன் ஒய்ஃப் பேசுகிறா. ஹலோ ஹலோ வினி. ஹரிஷ்
நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. கேவன் எங்கே இருக்கா? பத்திரமா இருக்கானா? நான் பத்திரமா இருக்கேன். கேவனும் பத்திரமா தான் இருக்கான். எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கு. நீங்க 2 பேரும் அண்ணா ஜாஸ் கூடயே போங்க. அவன் எவன்னு பார்த்து அந்த போலீஸ்காரனை இங்க தூக்கிட்டு வந்துருங்க. ஓகேண்ணா. எனக்கு இந்த போலீஸ்காரெலாம் மேட்ரே இல்லை ராய்டு. என் பையனை கடத்தினவங்க விஷயத்தில் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அது என்னென்னா, அவனுங்களுக்கு ஒரு 5 கோடி ரூபாய் வேணும்னா ஒரு சாதாரண பேங்க் மேனேஜர் ஒரு 50,000 ரூபா இல்லை 1 லட்சம் ரூபா சம்பாதிப்பானா? ஆனால் அவனை கடத்தினவனுங்க எப்படி 5 கோடி ரூபாய் கேட்பானுங்க? இது பிளான்டு ராய்டு. பணம் ரெடி பண்ணியாச்சா? பணம் ரெடி பண்ணியாச்சு பாஸ்டர். அவங்க மாமனார் தான் பணம் கொண்டு வராரு. சார் அந்த மாதிரி எனக்கு யாருமே கிடையாது சார். போய் சொல்றாரு சார். அப்படியா? சரி, நீ சொல்லு. எனக்கு இருக்கிற ஒரே உயிரியே பொட்டாட்டி தான் சார். எங்க பையன் தான் சார் எங்களுக்கு உலகமே. சார் நான் வேணா இந்த வேலையை விட்டு கிளம்பிடுறேன் சார். நீங்க ஊன்னு சொன்னீங்கன்னா என் குடும்பத்தை கூட்டி எங்கேயா கிளம்பிடுவேன் சார். சார் நான் இதெல்லாம் பண்ணதே இல்லை சார். ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? என் குடும்பம் தான் சார் என் நம்பிக்கை. என்ன கொல்றதுக்கு உங்களுக்கு எந்த காரணமும் வேணாம். என் குடும்பத்துக்கு நான் தேவை. எங்களை நாசம் பண்ணிடாதீங்க. என்ன விட்டுருங்க சார். ஏண்டா இப்படி பண்றீங்க? ஐயோ பாவம். அவனோட இன்னொரு விரல வெட்டுறா. வின்சென்ட் யாரு? வின்சென்ட்டா? அப்படின்னு யாரும் எனக்கு தெரியாது. கடைசியாக எப்போ கொள்ளடிச்சிங்க? ஏங்க சாப்பிட வாங்க. 2010 கவர்மெண்ட் பேங்க்ல. அதோட என் டீமோட யார் கூடயும் டச் இல்லை சார். சத்தியமா வேற எதுவும் தெரியாது. என்ன அப்பா சொல்லு. அவங்க எனக்கு கால் பண்ணாங்க நேத்து. 5 கோடி ரூபாய் ரெடி பண்ணியாச்சுன்னு சொன்னாங்க. எங்க கொடுக்கணும்னு சொல்றேன்னு சொன்னாங்க. என்ன கூப்பிட்டா நான் உங்களுக்கு சொல்றேன். சரி. வண்டியறா. நான் ஜாஸ்பரை தேடி நிறைய பேர்கிட்ட விசாரிக்க தொடங்கினேன். அவன் ஊர்லேயே இருந்த பழைய கிரிமினல்களையும் நான் பார்த்தேன். அவனுக்கு ஆளை கொட்டதெல்லாம் மேட்டரே கிடையாது. நாங்கள் கத்தி எடுக்கும்போது அவன் துப்பாக்கி எடுத்தவன். யாரா வின்சென்ட்? நீனா போலீஸா?
சத்தியமாக வேற எதுவும் தெரியாது. ராபரிலாம் பண்ண மாட்டாரு. ஆனால் அந்த அளவுக்கு நான் ஒர்த்து இல்லை சார். எல்லாருமே அவனுக்கு சூப்பர் நேச்சுரல் பவர் இருந்ததாக தான் நம்புறாங்க. பட் அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியல. ஏன்னா அதே சூப்பர் நேச்சுரல் பவரை பற்றி கோவிந்தன் குட்டி சொல்லும்போது நான் நம்பவே இல்லை. எல்லாம் அந்த போலீஸ்காரர் ரவீந்திரனோட ட்ராப். ஜாஸ்பரோட சூப்பர் நேச்சர் பவர் மூலமா நிறைய பேரை கொன்னான். ஏய் அப்துல், ஜாஸ்பர், ராய்டு, கோவிந்தன் என்ற குட்டி, நீங்கள் எல்லாரும் வளர்ந்து வர யங் கிரிமினல்ஸ். அதுவும் எஸ்பெஷலி ஜாஸ்பர் கொலையெல்லாம் கூட பண்ணியிருக்காரு. இன்னும் பண்ணிட்டு வேற இருக்காரு. உங்க எல்லாரையும் நான் எதுக்கு இங்கே கூட்டு வந்திருக்கேன் தெரியுமா? சும்மா ஜாலியா என்கவுண்டர் பண்றதுக்கு. நாங்கள் தப்பு பண்ணது உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? ஜாஸ்பர், இதெல்லாம் பேசிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. உங்களுக்கு எதிராக சாட்சியெல்லாம் ரெடி பண்ணி கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்துறதுக்கு நான் இங்கே வரல. உங்க எல்லாரையும் சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். சார் சார் சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்களாம் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை சார். தலை குனிஞ்சபடி நிற்கிறாரு. ஏன் சார் பேச மாட்டாரோ? கரெக்டாக பாயிண்ட்டுக்கு வந்த பாரு. வெரி குட். நீங்க என்ன பண்ணுனா, சோ சிம்பிள். இது ப்ராஜெக்ட் 1990. இதுல 19 வகையான 90 கிரிமினல்ஸோட டீடைல்ஸ் இருக்கு. இது ஒரு சீக்ரெட் மிஷன். இப்பெல்லாம் போலீஸ்காரங்களை கூட நம்ப முடியல. ஏன்னா எங்கள்லையும் சில கருப்பாடுகள் இருக்காங்க. உங்க எல்லாருக்கும் கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கு. ஸோ நீங்க யாரும் வெளியில சொல்ல மாட்டீங்க. நோ டென்ஷன். எஸ்பெஷலி ஜாஸ்பர். இவனுக்கு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு அதெல்லாம் பெருசா நம்பிக்கை இல்லை. துப்பாக்கியால சுட்டும் இவன் அசராம நின்னால அத இன்னைக்கு நான் என் கண் கூட பார்த்தேன். இதெல்லாம் ஒரு டெஸ்ட் தான். நீங்க பண்ண வேண்டியது ஒரே விஷயம். இதுல இருக்கிற எல்லாரையும் கொலை பண்ணிடணும். அதனால எங்களுக்கு என்ன லாபம்? பா 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 பா, என்னம்மா பேசுறான் பாரு. தடிமாடு தடிமாடு மாதிரி வளர்ந்தா மட்டும் போதாது, புத்தி வேணும். ஜாஸ்பரா இருக்கிற நீ மிஸ்டர் ஜேவா மாறி இவங்களெல்லாம் கொன்னீங்கன்னா நீங்கெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதை பண்ணிக்கிட்டே இருங்க. உன்னால இந்த ஊரு சுத்தமாக போகுதுன்னா இந்த 4 அழுக்கும் என் கண்ணிலேயே படாது. நான் செய்கிறேன். சார், டேய், எனக்கு என்னமோ அது சரியா படல. ஜாஸ்பர், எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் வேற ஆளை வச்சு நம்மளை கொண்டுட்டா என்ன செய்யறது? டேய் அப்துல், அப்பெல்லாம் பயந்து இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. அவன் பிசுறு தட்டினா அவனே தட்டி தூக்கிடலாம். என்ன ஜாஸ்பர்? நான் பார்த்துக்கிறேன். டேய், எவ்வளோ நேரம்டா உனக்காக வெயிட் பண்ணுறது? பசிக்குதுடா.
சீக்கிரம் முடிச்சுட்டு வா. நீ இதுக்கு முன்னாடி சொல்லிருக்கியா? என்னடா இது? பாரா, என்ன இது? குட்ரா குட்ரா. நாட்டு துப்பாக்கி, என் தாத்தா காலத்தில் யூஸ் பண்ண துப்பாக்கி, இதை இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்க. இதை படி. புட்ரா புடி. என்ன சுடாத? இந்தா அங்க பாரு, அந்த 3 பாட்டிலையும் சுடு சுடு. ஒழுங்கா பாட்டிலேயே சுட தெரியல, நீ என்ன சுடுவியா? முதல்ல படி. How to shoot bottles. எதிரெதிரே நீ நான் வழி வாங்கிட வழி தேடினோம் விதி எனவே ஓயாமலே வெறியோட விளையாடினோம். எதிரெதிரே நீ நான் நாம் பழி வாங்கிட வழி தேடினோம் விதி எனவே போகாமலே வெறியுடனே விளையாடினோம் வெறியோட விளையாடினோம். காயம் நீ குற்றம் செய்தாய் பாவம் நீ விட்டு சென்ற மிச்சங்கள் உன்னை துரத்தும் தூரம் தூரம் நில்லாது நில்லாது உன்னை நான் வெற்றி கொள்ளாதே கொள்ளாத கொள்ளாத என்னை உன் சூழ்ச்சி வெல்லாதே தீடாமல் வெற்றி கொள்வேன் தீயாக பற்றி கொள்வேன் ஆறாத கோபம் எல்லாம் பயமும் காட்டாதே புயலும் என்னை சாய்க்காதே வலையில் வந்து மாட்டிக்கொண்டு சிக்கிட்டா சிக்கிட்டா சிக்கல் ஒரு தொட்டுட்டா வச்சிட்டா வச்சிட்டா அச்சம் நொடியில விட்டுட்டா எரிகிற நெருப்பன நான் தான் எதிரிகள் அனைவது அணைப்பது வீந்தா மடிக்கிற போக்களம் இங்கே வா 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 பழிவா எதிரெதிரே நீ நான் நாம் பழி வாங்கிட வழி தேடினோம் விதி எனவே போகாமலே வெறியுடனே விளையாடினோம். எதிரெதிரே நீ நான் நாம் பழி வாங்கிட வழி தேடினோம் விதி எனவே போகாமலே வெறியுடனே விளையாடினோம். அதுதான் ப்ராஜெக்ட் 1990. ஏதோ ஒரு சூழ்ச்சியில் ஜாஸ்பரோட ரகசியமான குடும்பத்தை கொன்னதுக்கு அப்புறம் என்னாச்சு? எல்லாரையும் கொண்டாங்க. என்னடா சொல்ற? அப்போ குழந்தை
அதிலிருந்து யாருக்காகவும் அவன் எந்த சம்பவமும் பண்ணலை. ஜாஸ்பர், ஜாஸ்பர், ரவீந்தர் உன்னை பார்த்தா இந்த ஃபைலை கொடுக்க சொன்னான். அவன் திரும்பி வந்தால் கொடுக்குறேன்னு சொன்னேன். அவனை பார்த்தா என்ன சொல்கிறது? அதை சொல்லு. யாரா வின்சென்ட் டீமு? எனக்கு தெரியாது. யாரா வின்சென்ட் டீம்? எனக்கு தெரியாதுங்க. தெரியாது, என்னை விட்டுருங்க. தெரியாது தெரியாது. வின்சென்ட் டீம்னா யாரா? லாஸ்டா எவன்டா பேங்கை கொள்ளடிச்சது? லாஸ்ட்டாக இந்த மாதம் பேங்கை கொள்ளடிச்சது, கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றினது, ரெண்டுமே மஸ்தான் டீம் தான். என்னை விட்டுருங்க சார். அழகியடா நண்பா, என்னை அள்ளி கொள்ளன்பா, என் உதடுகள் வழங்கும் சத்தம் கேட்டு வான் வழங்கும். உன் உயிருக்குள் இறங்கும் முட்டம், உயிர் செலுத்திடுமே உன் முட்டம். தர மறுத்தால் என் இன்பம் தேடி நீர் பாரோகம் உன் மோகம். சுகம் பெறும் கவடா கவடா, நீ முடியும் வரை தொடடா தொடடா. உன் புல நடக்கும் போதும் போதும், நம் புவியின் முதல் இரவு இதுவே. என்ஜாய் பண்ண விடுனா சும்மா. இங்கே பாரு, ஒருத்தன் வரான். அவன் தான் ஜாஸ்பர். 25 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே அவன் தான் பெரிய ஆள். ஏன் இவரே வாங்கியிருக்காரு. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. என்னென்ன சொல்ற? இங்கே என்ன வேணாலும் நடக்கலாம், கொஞ்சம் உஷாராக இருங்க. சரிண்ணா, உஷாரா இருங்க. குழந்தைக்குதுல்ல? இருக்கு. ஓ ஜாஸ்பர், ரொம்ப வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து. என்ன மேடம்? அவசர உலகில் அபினினார் முகந்து பார்த்திட இந்த பெண்ணை. தேனி மிதக்கும் தேனினார் தீண்டி சுவையேண்டா. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 100 கோடி ரூபாயை யாரோ கன்வர்ஷன் பண்ணியிருக்காங்க. அது உண்மையாகவே கன்வர்ஷனா இல்லை பேங்க் ராபரியான்னு தெரில. நீ தான் பேங்கே லாக்கர் மாதிரி யூஸ் பண்ணுறியாமே. எத்தனை நாள் தான் மற்றவங்களுக்காக கேஸ் வாங்குறது? அதான் எனக்குன்னு ஒரு கூட்டம். கூட்டத்தினால ஒன்றுமே நடக்காது மஸ்தான். தனியாக நிற்க பழகு. ஐ ஹேட் அட்வைஸ். உன் அங்கங்களை ஆள வந்த செல்லக்குட்டி, உன் அந்தரங்கம் காட்டு வந்த வெள்ளக்கட்டி. என் பார்வையிலே உன்னை மூச்சம் அடையால் பெண் கண்டு, என் சுவாசத்திலே உன்னை ஜென்மம் ஜெயிக்க வைப்பேன். கண்ணு ரெண்டு மூடிக்கொண்டு கண்ணிப்பைய என்ன நீயும் கொஞ்சம் கொஞ்சம் கொழுப்பேண்டா. என் நெஞ்சம் ரெண்டும் தாவி செல்லும் செல்ல பைய உன்னிடுமே கெஞ்ச கெஞ்ச வருவேண்டா. வந்த விஷயம் 2 நாள் முன்னாடி பேங்க்கில் நடந்த சம்பவத்தில் பேங்க் மேனேஜரே கடத்திட்டாங்க. அவன் எனக்கு வேண்டியவன், அவன் எனக்கு வேணும். வின்சென்ட் டீம்னா யாரு? நாங்கள் பேங்கை கொள்ளையடிச்சது என்னமோ உண்மைதான். ஆனால் அது 1 மாசத்துக்கு முன்னாடி. நீ சொல்ற சம்பவத்துக்கு எங்களுக்கும் எந்த சம்மதமும் கிடையாது. அது மட்டும் இல்லை, வின்சென்ட் டீம் அப்படின்னு எனக்கு யாரையும் தெரியாது. வார்த்தை பொய்யானா வாழ்க்கையே மாறிடும் மஸ்தான். உனக்கு அது தெரியும். இப்போ மிஷின் கன் எல்லாம் சாதாரணமா நம்ம பசங்க கிட்டயே 4 இருக்கு. எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஜாஸ்பர். என் முன்னாடி கன் எடுத்துட்டு வந்தவெல்லாம் கண் இல்லாம தான் போயிருக்கான். உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எனிவேஸ், டேய் பொருளை தெரியாம போடுறான். ஹலோ. அப்பா. ஆ அப்பா.
டேய் வண்டி நிறுத்துறா. என்னன்னு கேக்குறேன்ல, முதல்ல அழுவுறத நிறுத்து. நீங்க தானே சொன்னீங்க பணத்தை கொடுத்து அவரை விட்டுருவாங்கன்னு. அவரோட இன்னொரு வேலையும் வெட்டி அனுப்பிட்டாங்கப்பா. என் புருஷனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நானும் செத்துடுவேன். ஏய் முட்டாள்தனமா பேசாத. நீ போன வை. இப்ப நான் அங்க வரேன். என்னண்ணே அந்த போலீஸ்காரன் ரொம்ப டார்ச்சர் பண்றானா? அவனை போட்டுருவா. சொல்லுங்கண்ணே. நீ வேற சும்மாறா. அண்ணா என்னன்னாச்சு? ஹலோ மிஸ்டர் ஜே, how are you? வின்சென்ட் டீமை தேடி அலைஞ்சியாமே, யாருக்குமே தெரியலன்னு சொல்றாங்களா ஜாஸ்பர்? உன் பையனை இடமாத்தி தப்பு பண்ணிட்டியே ஜாஸ்பர். இத்தனை வருஷம் கழிச்சு உன் பையனை உன் பக்கத்திலேயே வச்சு பார்க்கணும்னு நினைச்சியா ஜாஸ்பர்? நான் தரேன் உன் பையனை, எடுத்துக்கோ. ஆனா பார்ட் பை பார்ட்டா தான் தருவேன். அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னா, கடைசி பார்ட் வரும்போது உன்னையும் கொன்னுடுவேன். உனக்காக முழுசா 30 வருஷம் காத்திருந்தேன். ஏன் ஹீரோ தான் காத்திருந்து அடிக்கணுமா? வில்லும் பண்ணா ஒத்துக்க மாட்டாங்களா? ஐ எம் a man of cleanliness. உன்ன மாதிரி மிச்சம் மீதி எல்லாம் என் லைஃப்ல இருக்கவே கூடாது. நீ எங்க இருந்தாலும் உன்னை தேடி வந்து கொல்லுவேன். அது உன்னால முடியாது. Crazy Jasper, you failed and you cried. வண்டியறா. என்னாச்சு ஜாஸ்? நான் சொல்றேன். எட்ரா. You failed and you cried. You failed and you cried. நல்ல யோசி ஜாஸ்பர். வாழ்க்கையில நீ எங்க அழுதன? இங்கே இதெல்லாம் எப்படி ஏது என்னன்னு எனக்கு தெரியாது. நான் பண்ணதும் இல்லை. நான் கொஞ்சம் பேசணும். கடவுளுக்கு முன்னாடி நீ செஞ்ச பாவங்களை மனம் திறந்து சொல்லு. என் வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலே நான் கொண்டிருக்கேன். ஏன் கொன்னேன்? எது கொன்னேன்? எனக்கு தெரியாது. என் சீமா இருந்தது நான் கண்ணால் பார்த்தேன். சீமா என் மனைவி. கல்யாணம் பண்ணிக்கல. ஆனால் இன்னைக்குமே அவன் மட்டும்தான் எனக்கு பொண்டாட்டி. அவளால் பேச முடியாது. ஆனால் அவள் சொன்னதை என்றைக்குமே எதையுமே நான் மறக்க மாட்டேன். இடையில வந்த சொந்தம் இடையிலே போயிடுச்சு. என் கையால் அவள் அர்த்தம் பண்ணிட்டு வந்திருக்கேன். என் எதிர்காலம் நினைச்ச என் பையனை என்ன மாதிரி ஒரு அனாதையா ஒரு இடத்துல விட்டு நான் வந்திருக்கேன்.
நான் செஞ்ச பாவத்துக்கு உங்கள் கடவுள் என்ன மன்னிப்பாரா ஃபாதர்? நீ செஞ்ச பாவங்களை அத்தனையும் கடவுள் மன்னிப்பார். மறுபடியும் அந்த பாவ செயலை செய்யாது. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே நீ மன்னிக்கப்படுவாய். நாளை கூட ஒருத்தனை கொல்ல போகிறேன். பாஸ்டர் எட்வர்ட், திரும்பவும் அந்த பாவத்தை பண்ணாத. மனசை மாற்றிக்க. நான் இருக்கிற வரைக்கும் இப்போ கூட என்னால் அவனை கொல்ல முடியும். அவர் என்ன மன்னிச்சாலும் நான் அவரை என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன். ஏய், ஹரிஷ் என்னோட பையன். அவனை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அவனை உயிரோடு உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னோட கடமை. அவன் எங்கே இருந்தாலும் நான் கொண்டு வருவேன். அது என்னால் முடியும். அது வரைக்கும் நீ பொறுமையாரு. பாஸ்டர் எட்வர்ட், ஹலோ, நான் ஜாஸ்பர் பேசுகிறேன். ஜாஸ்பர், எவ்வளோ நாளாச்சு உன்னை பார்த்து. எப்படி இருக்க? அப்துல்கிட்ட நான் பேசும்போது நீ வந்தேன்னு சொன்னான். டேய், உன்னை தேடி ஒரு போலீஸ்காரன் வந்தான். நான் ரவீந்திரனை மீட் பண்ணோம். அவன் வந்து சென்னையில் தானே இருக்கான். மீட்டிங் அரேஞ்ச் பண்ண. சரி, நான் அரேஞ்ச் பண்ணுறேன். என்னால் உங்கள் அசைன்மெண்ட்டை முடிக்க முடியல. வின்சென்ட் டீம் யார்? ஃபாதர் எட்வர்ட் தான் வின்சென்ட்டா? வின்சென்ட்டுங்கிறது ஒரு ஆளே கிடையாது. அது ஒரு சர்ச். அங்கே தான் பாஸ்டர் எட்வர்ட் இருந்தான். பாவ மன்னிப்பு கேட்க வர எல்லாரையும் அவங்களோட பலகீனத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களையே வச்சு சில காரியத்தை சாதிச்சுக்கிறது. யூசி, எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி சில பாஸ்டர்களும் ஃபாதர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அவனோட மதத்திலேயே இருக்கிற பெரிய நிர்வாகிகள் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த எட்வர்ட் அங்கே பாஸ்டராக இருக்கக்கூடாதுன்னு சர்ச்சிலேருந்தும் அவங்க கம்யூனிட்டியிலேருந்தும் they sent him away. ஆரம்ப காலத்தில் அவன் ஒரு கிறிஸ்துவனாக தான் இருந்தான். அதிலிருந்து நீக்கப்பட்டதால வெறுப்பு வந்துருச்சு. அதுக்கப்புறம் கடவுளுக்கு எதிரான சாத்தான் வழிபாடுகளில் ஈடுபட ஆரம்பித்தான்.
வின்சென்ட் டீம் அப்படின்னு ஒன்று உருவாக்கி வெவ்வேறு இடங்களில் இருக்கிற தவறான ஊழியர்களை ஒன்று சேர்த்து இப்போ பெரிய கொள்ள கும்பலாகவே மாறிடுச்சு. பட் இது ரொம்ப சீரியஸான விஷயம். சப்சிக்வெண்ட்லி ஒரு சில பேர் இந்த அசைன்மெண்ட்டை முடிச்சு தரோன்னு என்கிட்டேருந்து வாங்கிக்கிட்டாங்க. ஆனால் அதை தொட்ட எல்லாரையும் அவங்களோட குடும்பத்திலையும் யாரையும் விட்டு வைக்கல. இன்ஃபேக்ட் ஒன்றை தவிர நான் மற்றவங்க யாரோடையும் டைரக்ட் கான்டாக்ட்லேயே இல்லை. நீ பாதியிலேயே போனதுனால நான் இதிலேருந்து விலகி இந்த அசைன்மெண்ட்டே முடிஞ்சு போச்சு. இப்போ அவன் எங்கே இருக்கான்? அவனை எப்படி பிடிக்கிறது? நீ நினச்சி பார்க்க முடியாத இடத்துல இருக்கான். இப்போ இங்கே இதே ஊரில் தலைமறைவாக இருந்துக்கிட்டு அவனோட ஆப்ரேஷன்ஸை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கான். வெளியே இருக்கிற யாரும் அவனை தொடவே முடியாது எக்ஸப்ட் ஆல்ஃப்ரெட் ஜோஸ். அவன்தான் அவனோட மறைமுக தளபதி. இன்ஃபேக்ட் முன்னையோட இப்போ அவனுக்கு 100 மடங்கு பலம் அதிகமாயிடுச்சு. நீ அவனை தேடி போனா இது உனக்கு கண்டிப்பாக தேவைப்படும் ஜாஸ்பர். ஐ வாண்ட் யூ டு பி கேர்ஃபுல் பட் ஃபினிஷ் him at any cost, ஜாஸ்பர். குட் லக். யாரா நீ? செக்யூரிட்டி. எங்கடா ஃபாதர் எட்வர்ட்? தெரியாது. சொல்றேன். நான் கன்ஃபெஷன் பண்ணதை சொன்னால ஒரு ஃபாதர். அவனை தூக்கியாச்சு. நீ சொல்லு. எதுக்குடா என் குடும்பத்தை கொன்னீங்க? என்ன விட்டுரு. திருப்பித்தா எனக்கு அவங்கள சொல்றேன். நீ 2 டேஸ்ல பாஸ்டர் எட்வர்டை கொல்ல போறேன்ற அசைன்மெண்ட்டை எடுத்தது எங்களுக்கு தெரிஞ்ச உடனே நான் போய் பாஸ்டர் எட்வர்டை மீட் பண்ணேன். உங்களை கொல்றதுக்கு மிஸ்டர் ஜெயின் ஒருத்தன் அசைன்மெண்ட் எடுத்திருக்கான். 2 நாளில் உங்களை போடுறதா பிளான் பண்ணியிருக்கானுங்க. போலீஸ் ஆஃபீஸர் ரவீந்திரன் தான் ஆப்ரேட் பண்ணுறான். அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் கிளம்பிட்டானுங்க. நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது பாஸ்டர். என்ன பண்ணலாம் பாஸ்டர்? ஹார்வெஸ்ட். எல்லாரையும் அவர் எங்களுக்கு சொன்ன வார்த்தை ஹார்வெஸ்ட். எங்களோட மீனிங்கில் ஹார்வெஸ்ட்னா கொல்லணும், எல்லாரையும் கொல்லணும். அன்னைக்கு ராத்திரி நீ அங்கே இருப்ப, உன் கதையும் முடிஞ்சிடும் தான் நினச்சோம். அவளை லாக் பண்றான். சொல்லிக்கிட்டே இருக்க, கழுத்துல போடுறான். உன்னோட துரதிர்ஷ்டம், நீ வரதுக்கு முன்னாடி அவன் செத்துட்டான். அதோட நீ போயிருக்கலாமே ஜாஸ்பர். இன்னைக்கு அவன் சாவ போறதுக்கு காரணம் நீ தான் ஜாஸ்பர். வாடா.
ஃபாதர் எட்வர்டை கொண்டு வந்து உன்னை கொல்றான்டா. ஏய் 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 நில்லு நில்லு நில்லு, முட்டி போடுறா. டேய் மொட்டை, உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சுதான்டா வந்தேன். உனக்கு ஹெல்ப் பண்றது உன் பழைய நண்பர் ராயுடு, அப்துல் மரக்கையன், அப்புறம் கோவிந்த குட்டி உனக்கு பயங்கரமான பில்டப் கொடுத்தானுங்கடா. டே அது மட்டும் இல்லை, நீ யாரை தேடி போறேன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு உன் மேல பயம் இல்லை. ஏன்னு சொல்லு. சொல்றா மொட்டை. ஏய் ஏய் யார் நீங்க? ஏய் புடிடா. கட்டி போறீங்க. ஏய் ஏய் நாங்க போலீஸ்காரங்க. ஏய் போடா. போடா வாங்க. விடுடா வண்டியா. பார்த்து. ஃபாதர், நீங்க எப்படி இங்க? அவன் தான் கட்டி போட்டான். ஃபாதர் எட்வர்டை கொல்லதான் போறான், சாவதான் போறானுங்க. நீ குறிச்சு வச்சுக்க. 30 வருஷம் முன்னாடி சாவ வேண்டியவன் இப்போ அவன் சாவ தேடி அவனே போறான். தப்பு. உங்களை விசாரிச்சு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டான்னா உங்க பாஸ்டர் எட்வர்டு கூட எவ்வளோ பேர் இருந்தாலும் அவங்களை இவன் கொன்னுருவான். அது மட்டும் இல்லாம உங்க ஃபாதரும் தான் சாக போறாரு. அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. அவன் கூட இருக்கிறவன்லாம் அரக்கனுங்க. மிஸ்டர் ஜேவை கொன்று ரத்த குடிக்க கூட யோசிக்க மாட்டாங்க. ஒரு குற்றவாளியோட பேக்ரவுண்டை விசாரிக்கிற மாதிரி தான் நான் அவனை விசாரித்தேன். அவன் கூட இருந்த ஒரு கேங் மெம்பரை நான் மீட் பண்ணேன், கோவிந்தன் குட்டி. நீ ஒரு சாதாரண மனுஷன் தானே. அனஸ்தீஷியா கூட போடாம டாக்டர் கன் பாயிண்ட்ல வச்சு ஆப்ரேஷன் பண்ண முடியுமா? ஆனா அவன் பண்ணான். என்ன மலைச்சு போயிட்ட? கோவிந்தன் குட்டி ஜாஸ்பரை பற்றி சொன்னதுக்கு அப்புறமும் எனக்கு அந்த விஷயத்து மேலே நம்பிக்கை இல்லை. அந்த டாக்டரை நான் தேடி கண்டுபிடிச்சி மீட் பண்ணேன். ஏதோ அவனை பற்றி சொல்கிறாங்க, அதெல்லாம் உண்மையா டாக்டர்? அவர் சொன்னது உண்மைதான். ஆப்ரேஷன் பண்ணும்போது கூட அவருக்கு அனஸ்தீசியா போடாமல் தான் ஆப்ரேஷன் பண்ணேன். ஏன்னா மெடிக்கல் சயின்ஸில் சில விஷயங்கள் அன்நேச்சுரலாக தான் இருக்கும். அவரோட சர்ஜரிக்கு அப்புறம் தான் டிஷ்யூ சாம்பிள் கலெக்ட் பண்ணி டிஎன்ஏ ரிசர்ச் பண்ணேன். எப்படி ஒரு சாதாரண மனுஷனால் இதை பண்ண முடிஞ்சதுன்னு. அவருக்கு ஒரு டிசீஸ் இருக்கு. டிசீஸ் இல்லை, டிஸார்டர். இட் இஸ் கான்ஜெனிட்டல் இன்சென்சிட்டிவிட்டி டு பெயின் வித் ஆனிட்ராசிஸ். சிப்பான்னு சுருக்கமாக சொல்லுவோம் அதை. இந்த மாதிரி கண்டிஷனில் இருந்தால் வலி தெரியாது. நீங்கள் அவங்கள வெட்டலாம், அடிக்கலாம். வெப்ப உணர்வு கூட அவங்களுக்கு இருக்காது, வேர்க்காது, கண்ணீர் கூட வராது. அது மட்டும் இல்லை, யூரின் போகிறதுனா கூட ஒரு டைமரை செட் பண்ணி அந்த டைமிங்குள்ள அவங்க யூரின் போக பழகிக்குவாங்க. இது மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. வெளியிலேருந்து பார்க்குறவங்க இதை ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவரோட மைனஸ் என்னவோ அதெல்லாம் ஒரு கோவத்தினால ப்ளஸ் ஆயிடுச்சு. இந்த விஷயம் தெரிஞ்சவங்க தான் உடம்புல அடிபடாமல் கண்ணுங்கருத்துமா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு சாவே இல்லையா டாக்டர்? மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் கண்டிப்பாக சாவு உண்டு. இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மற்றவங்க அவங்க உடம்பை பார்த்து அடிபட்டிருக்குன்னு சொல்கிற வரைக்கும் அவங்களுக்கு அடிபட்டிருந்தா கூட தெரியாது. அந்த காயம் வெளியில் மட்டும்தான் அது ஆறும், உள்ள ஆறாது. செப்டிக் ஆகி இறந்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஜாஸ்பருக்கு இப்போ ஒரு 60 வயசு இருக்கலாம். பழையபடி அவருக்கு அடிபட்டா அந்த காயங்கள் சீக்கிரம் ஆறாது. அப்படியே அவர் தொடர்ந்து இருந்தால் உயிர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் 1 மணி நேரத்தில் எனக்கு ஒரு டீம் வேணும். சாவறதுக்கு ஏன் ரெடியோ அவன் மட்டும்தான் வேணும். காசு எவ்வளோ நாளும் தரேன்னு சொல்லுங்க.
நான் கிரவுண்ட்லேயே வெயிட் பண்ணுறேன். சரி, நான் பார்த்துக்கிறேன். ஜாஸ்பரோட சேர்த்து ஃபாதர் எட்வர்டு இருக்கிற இடமும் தெரிய வந்தது. இது ஒரு கேங் வாரா மாறலாம். அதை தடுத்து நிறுத்த என் டீம் அனுப்பினேன். அண்ணா, இன்னும் யாரும் வரல. நம்ம போய் யாரையாவது ரெடி பண்ணலாமா? டாய், வருவாங்கடா. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன மேட்ரு? இப்போ நாங்க என்ன பண்ணோம்? எதுக்கு வர சொன்னீங்க? சிக்கா Wake up. Wake up. Wake up. Wake up. Wake up. Wake up. Freeze. Hello, Mr. J. Welcome home. I appreciate you. இவ்வளவு தூரம் அலைஞ்சு திரிஞ்சு தேடி என்ன பார்க்க வந்திருக்கல. நீ ஒரு ரட்சிக்கப்பட்டவன். ஆனா அதே நேரத்துல நீ ஒரு முட்டாள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வந்திருந்தன்னா என் கையால உன் பையனோட கைய வெட்டி எடுத்தேன். அதை பார்த்திருக்கலாம். ஓ, உன்னால ரியாக்ட் பண்ண முடியாதுல்ல? Jasper, you're strong, man. Stay! I said stay. என் வாழ்க்கையில நீ எத்தனாவது எதிரின்னு கூட எனக்கு தெரியாது ஜே. ஆனா நீயும் சாக போறேன்னு நினைச்சா I'll be very happy. Stay!
I said stay. இத்தனை வருஷம் கழிச்சு உன் பையனுக்காக நீ இவ்வளவு கஷ்டப்படுற. நானும் உன்ன மாதிரி தான் ஜெய். நீ பெயின்லெஸ், நான் எமோஷன்லெஸ். ஆனா எனக்கு அடுத்தவங்களோட எமோஷன்ல விளையாட பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். உனக்கு இப்போ உன் மனசு எப்படி வலிக்குது, அப்படிதான் எனக்கும் வலிச்சது. நான் பாட்டுக்கு எந்த வம்பு தும்புக்கும் போகாம சர்ச்சுக்கு வெளியில கேண்டில் வித்துட்டு இருந்தேன். என்ன விட்டாங்களா? அடிச்சாங்க. ஆனா ஒருவேளை சாப்பாடு கூட சரியா கிடைக்கல. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு மிச்சம் மீதி இருந்தாதான் கிடைக்கும். பல நாள் பட்டினிதான். அதே சர்ச்சுக்காக ராத்திரி பகல்னு கூட பார்க்காம எல்லா வேலையும் செஞ்சிருக்கேன். எனக்காக யாரும் இல்லைன்னு கடவுள்கிட்ட கதறி இருக்கேன். But he denied me. Mr. J, look at this. சாத்தான பின்பற்ற ஆரம்பிச்சேன். இப்ப முழுமையா சாத்தானாவே ஆயிட்டேன். என்ன கொல்ல நினைச்சவங்களை கொன்ன. இதுல என்ன தப்பு? நானும் வாழ்ந்தாகணுமே. அதுக்கு உன்னை உயிரோட விட்டாதாங்க. ஜாஸ்பரையும் ஃபாதர் எட்வர்டையும் சுட்டு பிடிக்கிற உத்தரவோட என் டீம் ஃபாரஸ்ட்டுக்குள்ள இறங்குச்சு. ஹரேஷ், நான் உன்னாலே
That dog உனக்காக பணம் எடுத்துட்டு வர்றது உன் மாமனார். Do you know who is he? He is Mr. J. Your father. Your father. இது தவமில்லையா வரையன் மனமில்லையா முன்னாடியே சொல்லிருக்கலாம்லப்பா. நான் தான் அவன் பையன் உனக்கு தெரியும்லப்பா. அப்புறம் ஏன்ப்பா சொல்லலை? நம்மளை வாழவே விட மாட்டாங்களாப்பா? என் பாவம் உங்களை துரத்துது. இது மாதிரிலாம் நடக்கக்கூடாதுன்னு தான் நான் எவ்வளோ நாளாக பயந்தேன். பரவாயில்லப்பா, இப்பயாச்சும் நீ எனக்கு கிடைச்சிட்டலப்பா. நம்ம எங்கேயாச்சும் போய் வாழலாம்ப்பா. உன் கூட இருக்க வேண்டியது நான் இல்லை, உன் நேர்மையின் நம்பிக்கையும் தான். அது என் சீமா உனக்கு கொடுத்தது. ஹரிஷ் எனக்கும் தான். என் தாயாகவே என் மனம் பேசி பிரிவேன் பெரும்பலியான்பதுனை பார்ப்பதே கரமின் கரை கேவினை பார்த்துக்கோ, அவன் என்ன மாதிரி இது வரையனுடன் மனமில்லையா? நீ வா வா போ. நீ வாப்பா. நாங்கள் அங்கே ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே ஜாஸ்பர் ஃபாதர் எட்வர்டை கொண்டுட்டு அங்கிருந்து போயிட்டான். இப்போ அவன் எங்கே இருக்கான், என்ன பண்ணுறாங்கிற தகவல் இப்போ வரைக்கும் கிடைக்கல. இன்ஃபேக்ட் ஹீ இஸ் அலைவ் ஆர் நாட் தெரியல. எதிரெதிரே நீ நான் நாம் பழி வாங்கிட வழி தேடினோம். விதி எனவே போகாமலே வெறியுடனே விளையாடினோம். எதிரெதிரே நீ நான் நாம் பழி வாங்கிட வழி தேடினோம். விதி எனவே போகாமலே வெறியுடனே விளையாடினோம். எதிரெதிரே நீ நான் நாம் பழி வாங்கிட வழி தேடினோம். விதி எனவே போகாமலே வெறியுடனே விளையாடினோம்.